ஹாய், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஹோட்டலில் யூஸ் பண்ணுற இந்த சீக்ரெட் மசாலாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாங்க. வரமிளகா 1/4 கிலோ, பட்டை 25 கிராம், கிராம்பு 25 கிராம், சீரகம் 25 கிராம், மிளகு 50 கிராம், சோம்பு 50 கிராம், தனியா 120 கிராம். இது எல்லா பொருளையுமே நம்ம தனித்தனியாக வறுத்து அரைச்சிக்கலாங்க. அரைச்சி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். இந்த பொடி நம்ம வெஜ் நான்வெஜ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். வெஜ்ஜுக்கு சுண்டல் குழம்பு, மஷ்ரூம் இந்த மாதிரி ஐட்டத்து குழம்புக்கு எல்லாமே ஜஸ்ட்டு நம்ம குழம்பு பொடியோடு சேர்த்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதுங்க. கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும், இது ஃபுல்லாகவே ஆட் பண்ணக்கூடாது. இதை ஆட் பண்ணும்போது நம்ம கரம் மசாலா சேர்த்திக்க தேவையில்லைங்க. ஆனால் கரம் மசாலாங்கிறது நம்ம கொஞ்சம் தான் போடுவோம். இது நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு தாராளமாக போடலாம். சிக்கன் மட்டனுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணலாங்க. இது எந்த ஒரு குழம்புலையும் சரி ஆட் பண்ணிங்கனாலும் சரி, சமையல் ஹோட்டலில் குழம்பு வச்சு கொடுத்தா எந்த அளவு டேஸ்ட் இருக்குமோ அந்த அளவு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் மட்டனுக்கெல்லாம் லைட்டாக ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி கிரேவி பண்ணிங்கனாலும் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வெஜ் குழம்புலையும் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ரைஸுக்கெல்லாம் ஆட் பண்ண வேண்டாங்க. வெறும் கிரேவி இந்த மாதிரி இதுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கடையில் விற்கிற பேக்கெட் மசாலாலாம் வாங்காமல் இதை வறுத்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் எல்லா சமையலுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஹோட்டலில் செஃப் பாமான்னு ஒருத்தவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் அதை வீட்டில் செஞ்சு பார்த்தேன். பல வருஷமாக நான் இதாங்க யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். காரமும் கரெக்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.